ஆக்சுவலாக உங்கள் கம்யூனிட்டி வந்து ரெஃபர் பண்ணதே என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். அவன் ஆக்சுவலாக இப்போ ஃபைனல் இயர். அவன் தான் சொன்னான், சார் அவன் செகண்ட் இயர்லேருந்தே அவன் ட்ரேடிங் வந்து லேர்ன் பண்ணிருக்கான். அவன் என்ன சொன்னான்னா, சார் நம்ம சார்ட்டு இவ்வளோ எஸ்எம்சி கான்செப்ட்டு, அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இவர் வந்து மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாருங்களே, எப்படி இது வெறும் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு நம்பர் மட்டும் வச்சுமே எப்படி ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்புறம் நீங்கள் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிங்க இல்லைங்களா, இந்த அக்டோபர் மந்த்னு நினைக்கிறேன், அக்டோபர் நவம்பரா தெரியல, ஐயா ஒரு 1 மந்த் வந்து போட்டிங்க, இப்படி தான் போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்துட்டு நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா எந்த வீடியோவுமே நான் நம்புறதில்லை. ஏன்னா நம்ம நிறைய கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, ஆல்ரெடி நிறைய பார்த்தாச்சு. ப்ரோவோட அதே அளவுக்கு நம்மளும் நிறைய படிச்சிருக்கோம். சரி, நம்ம இது பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. சரி, ஏன் நம்ம இது ரியலாக அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த கால்குலேஷன்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து நீங்கள் அந்த நம்பர் சொன்னீங்க இல்லையா என்ட்ரி, அதை வச்சு நான் எக்ஸல் அப்படியே எடிட் பண்ணிட்டே வந்தேன். ஆக்சுவலாக நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த லோ கட் ஆனதுக்கப்புறம் ஒரு 30 பாயிண்ட் 29 பாயிண்ட் தள்ளி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டு சரி நானே ஒரு என்ட்ரி போட்டேன். ப்ராஃபிட் வந்துச்சு. அந்த ப்ராஃபிட் வச்சு தான் உங்கள் கோர்ஸே நான் ஜாயின் பண்ணேன். நான் ஆக்சுவலாக நான் அது அதிலே கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குது, சப்போர்ட் செஷனில் நான் சப்போர்ட் செஷனில் சொல்லியிருப்பேன். நான் அந்த ப்ராஃபிட் வச்சு தான் ஆக்சுவலாக அந்த ப்ராஃபிட் வச்சு தான் அந்த வித்ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு பே பண்ணேன். நான் அந்த சப்போர்ட் டீம் கூட அவங்ககிட்ட சொன்னேன். நான்